Subscribe for more content. Hello student, exercise 3.6ல second sumல first point. So இங்க denominator ரெண்டுமே சேமா இருக்கு. So x minus 4, x minus 4 ரெண்டுமே சேமா இருக்கனால நம்ம one time எழுதினா போதும். So 2x plus 1 into x minus 2 minus 2x squared minus 5x plus 2 divided x minus 4. இந்த bracketல உள்ளது இந்த bracketல உள்ளதையும் multiply பண்ணிக்கணும். இப்போ 2x into x என்ன வரும்? 2x squared 2x into minus 2 minus 4x 1 into x plus x 1 into minus 2 minus 2. 1 into x xன்னு எழுதினாலும் ஒன்று தான் 1xன்னு எழுதினாலும் ஒன்று தான் மைனஸ் 2x ஸ்கொயர்ட் மைனஸால் ப்ராக்கெட்டை உள்ளதை மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே மைனஸ்ன்றது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ 5x minus 2 divided x minus 4. இப்போ இந்த ப்ளஸ் 2x ஸ்கொயர்டையும் இந்த மைனஸ் 2x ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4x ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 5x இருக்குது. ஸோ 5x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 6x 6x minus 4x ப்ளஸ் 2x minus 2 minus 2 இப்போ மைனஸ் 4ன்னு எழுதலாம். டிவைடட் x minus 4. இதில் 2 காமனாக வெளில எடுத்துட்டா x minus 2 divided x minus 4ன்னு வரும். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு, தட்ஸ் ஆல். செகண்ட் சம்மில் செகண்ட் பாயிண்ட் இந்த 4x அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த ஒன்னை 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அதாவது a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கனால அதே மாதிரி நம்ம 1 சேஞ்ச் பண்ணி 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் எக்ஸ் மைனஸ் 1 4x அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ இதை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதுகிறேன். அதாவது இது a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மில் நான் இதை எழுதியிருக்கேன். இது ஃபார்முலா, இதை நீங்கள் எழுத வேண்டாம். இதை நான் இந்த மாடலில் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். மைனஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டும் சேம் ஆகுறதுனால நம்ம 1 டைம் எடுத்தால் போதும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்றது எல்சிஎம், நம்ம ஃபைன் பண்ண எல்சிஎம். ஸ்டெப்பை நான் திரும்ப எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதுதான் எல்சிஎம் ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சிஎம் வரும் அப்படின்னா 1 மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 திரும்ப எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் வரும். இந்த இதோட 1 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அப்போ அதே 1 தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4x இன்ட்டு 1 என்ன வரும்? 4x தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சிஎம் வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப் வரும். அப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ 4x இன்ட்டு 1 என்ன வரும்? 4x டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 divided x minus 1 into x plus 1. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம x plus 1 into x minus 1 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு மேலே 4x minus x plus 1 into x plus 1 அப்படியே எழுதிக்கிறோம். 4xஐ அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ x into x x ஸ்கொயர்ட் ப்ளஸ் x into 1 x plus 1 into x x plus 1 into 1 1 divided x plus 1 into x minus 1. 4x அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் x plus x 2x plus 1 divided
எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். 4xஐ அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸால் ப்ராக்கெட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள் மாறும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ திரும்ப மைனஸை காமனாக நம்ம வெளில எடுக்கிறோம். காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வரும். டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த ஸ்டெப்பில் மைனஸை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். அப்போ இங்கே 1 இருக்குது. ப்ராடக்டை மேலே எழுதிக்கிறோம், சம்மை கீழே எழுதிக்கிறோம். இப்போது 1 இன்ட்டு 1 1. ஸோ இங்கே மைனஸ் 2 இருக்குது வருது. ஆட் பண்ணும்போது மைனஸ் 2ன்னு வரணும். ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 போட்டோம்னா மைனஸ் மைனஸ் காமனாக மைனஸ் 1 ப்ளஸ் 1 2ன்னு வந்துடும். மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். சாரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? இந்த மைனஸால் உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் இதை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். 1 மைனஸ் எக்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.